வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி பயிர் ஆராய்ச்சி நிலையம் ஒரு பார்வை. இது குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் சி சுவாமிநாதன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மஞ்சள் அறுவடை இயந்திரம் குறித்து ஈரோடு மாவட்டம் வலையபாளையம் விவசாயி ஆர் சென்னியான்கிரி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் சிவகாசி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மஞ்சள் அறுவடையில் இயந்திர பயன்பாட்டின் மூலம் மகத்தான வெற்றி கண்டவர் ஈரோடு மாவட்டம் வலையபாளையம் கிராம முன்னோடி விவசாயி ஆர் சென்னியான்கிரி. வேளாண்மைக்கு வேலையாட்கள் தட்டுப்பாடான இக்காலத்தில் இயந்திர பயன்பாடு எல்லா வகையிலும் உபயோகத்தில் வந்துள்ளது. அவ்வாறு மஞ்சள் அறுவடையில் இயந்திரத்தை பயன்படுத்தி அதன் மூலம் நல்ல வருவாய் ஈட்டி வரும் இவரின் அனுபவத்தினை நம்மிடம் கூற கேட்டபோது, எங்கள் ஏரியாவில் மஞ்சள் அதிகமாக சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆள் பற்றாக்குறையின் காரணமாக நம்ம மயிரோட கேவிக்க மூலமாக அந்த மஞ்சள் அறுவடை செய்கிற மிஷின் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எதிர்த்து ஓடிட்டு இருக்கிறோங்க. நல்லா இருக்குது, மஞ்சள் சேதாரம் இல்லை. இது மஞ்சள் டில்லரில் வெட்ட வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. 1.5 அடி பார் அந்த கணக்கில் போட்டாக்க வெட்டுறதுக்கு நடக்குது, மஞ்சள் அடிபடுறது இல்லைங்க. ஒரு ஏக்கராவுக்கு 1 ஹெக்டருக்கு ஆள் வெட்டினாங்க அப்படின்னாக்கா 70 ஜோடி தேவைப்படுதுங்க. இதுக்கு 100 பெண்ணாலுமே ஒரு ஆம்பளையாலும் இருந்துச்சுனாக்கா நாம் நினச்ச நேரத்தில் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி ஆள் பிரச்சனைங்கிற போது ஆளுக்கு நாம் நினச்சா வர்றதில்லை. இது ஒரு ஆம்பளையால் மட்டும் இருந்தால் போகுது. பொம்பளையால் இருந்துச்சுனாக்கா 4 ஆள் 5 ஆள் இருந்துச்சுன்னா கூட அந்த அன்னைக்கு அப்படியே ஓட்டிக்கலாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது டெக்னாலஜி சொல்லிக் கொடுத்து போகிற மயிரடை கேவிக்காங்க. நாங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கிறோம், நல்லா இருக்குதுங்க, மஞ்சள் அடிபடுறதில்லை. இதில் பார்த்தோன்னா ஒரு ஹெக்டர் இருக்குங்க, ஒரு 15,000 18,000 வரைக்கும் செலவு மிச்சமாகுதுங்க. நாங்கள் 12 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கிறோங்க விவசாய சங்கத்துலேங்க. அப்போ அதில் நாங்கள் குரூப்பாக இருந்த ஃபஸ்ட்டு மைக்கதாடி மயிலாடு கேவிக்கையில் நாங்கள் ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் அவங்க தான் விவசாய சம்மந்தமாக இது மாதிரி ஒவ்வொரு புதிய தொழில்நுட்பத்தையும் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க, இதுக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க. நாங்கள் அந்த பயிற்சியில் தான் நாங்கள் போயிட்டு இப்போ எங்கள் காட்டில் மஞ்சள் இருக்குதுங்க சார், இருக்குதுங்க. நாங்கள் அதை எடுத்து மயிலாடு கேவிக்கை மூலமாக அந்த டில்லரும் அவங்களே கொடுத்தாங்க, கொண்டு எங்கள் காட்டில் போட்டிட்டு இருக்கிறேங்க. நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியா விவசாயிகளும் அங்கங்கே பக்கத்தால் இருக்கிற மயிலாடு கேவிக்கு நீங்கள் அடங்கினீங்கன்னாக்கா புது புது டெக்னாலஜி சொன்னாங்கனாக்கா அதை ஒவ்வொரு ஏரியாக்காருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க, அது பயன்படுத்துறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி பலன் பெற மாதிரி நான் கேட்டுக்கிறேங்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு மற்றும் உரமிடல், கோடை உழவு, பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 87 முதல் 92% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பெய்துள்ள மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மரவள்ளி கிழங்கு அறுவடை செய்யலாம். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வடிகால் வசதியுடன் தொடர்ந்து மஞ்சள் நடவு செய்யவும். தென்னை மரங்களை சுற்றி வட்ட பாத்தி அமைத்து பொழியும் மழை நீரினை பயன்படுத்தி அறுவடை செய்யவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் எள் மற்றும் உளுந்து பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போடவும். வடிகால் வசதி செய்யவும். மண்ணின் ஈரத்தன்மையை பயன்படுத்தி பசுந்தாள் உர பயிர்களான தக்கை பூண்டு, சணப்பை மற்றும் கொளஞ்சி போன்றவற்றை விதைக்கவும். கடந்த வாரம் பெய்த மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்து களைகளை கட்டுப்படுத்துவதுடன் மண்ணில் உள்ள பூச்சிகளின் கூண்டு புழுக்களை அழிக்கலாம். மருதாம்பு கரும்பு பயிரில் 30ஆம் நாள் ஒரு களை எடுத்துவிட்டு 1 ஏக்கருக்கு 80 கிலோ யூரியாவும் 25 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாசியம் கலந்து இட வேண்டும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் பெரும்பாலான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 85 முதல் 93% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காய்க்கும் பருவத்தில் உள்ள தென்னையில் காண்டாமிருக வண்டின் தாக்குதல் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 கிலோ ஆமணக்கு பின்னாக்கினை 5 லிட்டர் தண்ணீரில் மண் பானைகளில் ஊற வைத்து தோப்புகளில் ஆங்காங்கே வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கவும். வேப்பங்கொட்டை தூள் அல்லது வேப்பம் பருப்பு தூள் 150 கிராமுடன் 2 மடங்கு மணலை கலந்து மடல் பகுதிகளில் உள்ளிருந்து 3வது மட்டையின் அடிப்பகுதியில் பன்னாடைகளுக்கு இடையில் வைப்பதன் மூலம் வண்டுகளால் ஏற்படும் சேதத்தை தவிர்க்கலாம். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் பெரும்பாலான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 95 ஆகவும் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% பதிவாகவும் வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மிதமான மழையின் காரணமாக அனைத்து பயிர்களுக்கும் இலைக்கருகல் நோய் காணப்பட்டால் இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் சூடோமோனாஸ் 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில்
வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 85 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 2 கிலோமீட்டர் முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையில் பகல் வெப்பம் குறைந்து நிலவும். இதனால் கோழிகளிடையே வெப்ப அயற்சி இராது. எனவே தீவன எடுப்பு உயர்ந்து காணப்படும். கோடை மழைக்கும் வாய்ப்புள்ளதால் இரவு நேரத்திலும் கோடையின் தாக்கம் இராது. சிறு அளவில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கோடை காலத்தில் இது கோழிகளுக்கு சாதகமான வானிலையை உருவாக்கி முட்டை உற்பத்தியை உயர்த்த வழிவகுக்கும். தற்பொழுது கிடைக்கின்ற மழையினை பயன்படுத்தி மானாவாரி நிலக்கடலை சாகுபடி செய்ய நிலத்தினை தயார் செய்து கொள்ளலாம். அடி உரமாக 1 ஏக்கருக்கு 80 கிலோ ஜிப்சத்துடன் ஊட்டம் பெற்ற தொழு உரம் இட்டு தயார் செய்து கொள்ளவும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 44 முதல் 84% காற்றின் வேகம் 5 கிலோமீட்டர் முதல் 11 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. எள் பயிரில் காய் துளைப்பான், இலை மற்றும் தண்டு பிணைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 400 மில்லி குயினால்பாஸ் 25 ஈசி அல்லது வேப்ப எண்ணெய் 2% கலந்து தெளிக்கவும். நெற்பயிரில் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அப்பயிருக்கு மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது புரோபோனோபாஸ் என்ற மருந்தை 1 ஹெக்டேருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 87 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழை மற்றும் தென்னை தோட்டங்களில் தகுந்த வடிகால் வசதி அமைத்து கொடுக்க வேண்டும். தென்னை தோட்டங்களில் மழை நீரை சேகரிக்க பிறை வடிவ பாத்திகள் அமைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0422661119. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் சிவகாசி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. 1
வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். உணவு பயிர்களின் தேவை அதிகரித்து வருவதனால் எல்லா இடங்களிலும் சாகுபடி செய்யப்பட வேண்டியது அவசியமாகிவிட்டது. எனவே மானாவாரி நிலங்களிலும் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப மழை பெய்யும் அளவை பொறுத்து என்னென்ன பயிர்களை பயிரிடலாம் என்பதை குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி. சுவாமிநாதன் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். தமிழகத்தில் வேளாண் கல்வி மற்றும் வேளாண் ஆராய்ச்சியில் 100 ஆண்டுகளை கடந்து செயலாற்றி வரும் தம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு தமிழகமெங்கும் ஆராய்ச்சி மையங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்களிலும் இந்த ஆராய்ச்சி மையங்கள் இருந்தன. சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆராய்ச்சி மையம் இல்லாத ஒரு நிலை 2008 வரையும் இருந்தது. 2008ஆம் ஆண்டு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய சீரிய முயற்சியால் சிவகங்கை மாவட்டத்தில் செட்டிநாட்டில் மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மே மாதம் துவங்கப்பட்டது. இந்த ஆராய்ச்சி மையத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், மானாவாரியில் விவசாயத்தை ஊக்கப்படுத்தி பயிர் விளைச்சலை அதிகப்படுத்தி விவசாயிகளிடையே வருவாயை மும்மடங்கு ஆக்குவதுதான். அந்த வகையில் இந்த ஆராய்ச்சி மையமானது 5 ஆண்டுகளாக தன்னுடைய பணியை திறம்பட செய்து வந்து கொண்டிருக்கின்றது. மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பல்வேறு பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பிரிவுகளில் முக்கியமான பிரிவுகள் என்னென்னு பார்த்துட்டோம்னா, உளவியல் துறை, மண்ணியல் துறை, பூச்சியியல் துறை, நோயியல் துறை, இனப்பெருக்கத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை. இந்த துறைகள் பல்வேறு விதமான பயிர்களை பற்றியும் அதுக்கு சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் பற்றியும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கான பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. மீண்டும் இந்த செயலாக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும் வகையில் இந்த ஆராய்ச்சி மையத்தில் இன்னொரு தனியான ஒரு மையம் செயல்பட்டு வருகின்றது. அதனுடைய பெயர் உணவு பதப்படுத்தல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம். இந்த மையத்தில் சிறுதானியங்களிலிருந்து பெறப்படும் தானியங்களை எவ்வாறு மதிப்பு கூட்டுவது, எவ்வாறு புது வகையான உணவு தானியங்களை தயாரிப்பது போன்ற ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த மையமானது மகத்துவ மையமாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான திட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் பெரும்பாலான விவசாய நிலங்கள் மானாவாரியை நம்பியே இருக்கின்றன, அதாவது மழையை நம்பியே இருக்கின்றன. சுமார் 60% நிலப்பரப்பு மழையை நம்பிய விவசாயத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இந்த நிலப்பரப்பில் எவ்வாறு விவசாயம் செய்தால், எவ்வாறு பயிர்களை வளர்த்தால் நம்மால் சாதிக்க முடியும் என்ற நோக்கில் இருக்கும் விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த ஆராய்ச்சி மையம் பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆராய்ச்சி மையத்தினுடைய முக்கியமான நோக்கமாக நாங்கள் எடுத்துக்கொண்டது என்னவென்றால், மானாவாரிக்கு ஏற்ற புதிய பயிர் ரகங்களை கண்டுபிடிப்பது. இரண்டாவது நோக்கம் என்னவென்றால், மானாவாரிக்கு ஏற்ற மண் மற்றும் நீர் தொழில்நுட்பங்களை கண்டறிந்து அவற்றை விவசாயிகளுக்கு தருவது. மூன்றாவது நோக்கம் என்னவென்றால், சிவகங்கை மாவட்டத்தை வேளாண்மையில் புரட்சி செய்து ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த 3 நோக்கங்களோடு இந்த ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழக அரசினுடைய விஷன் 2023 அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்த்தோம்னா அதில் 3 அவங்க அடிப்படையாக சொல்கிறாங்க. அதில் இரண்டாவது கருத்து என்னவென்றால், நீர் மேலாண்மையை சிறம்பட செய்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு வகையான நீர் தொழில்நுட்ப உத்திகள் கையாளப்படுகின்றன. அவற்றில் 3வது சொல்வது என்னவென்றால்,
பயிர் பதனிடுதல் அல்லது உணவு தானியங்களை பதப்படுத்தி விலை மதிப்பு கூட்டி அதிக விலைக்கு விற்றல் அல்லது சந்தைப்படுத்தல் என்று சொல்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஆராய்ச்சி மையத்தில் உணவு பதப்படுத்தும் ஆராய்ச்சி மையம் ஒன்றும் தனியாக இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த 3 நோக்கங்களோடு ஒரு சீரிய நோக்கில் இந்த ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய 5 ஆண்டு சீரிய பணியில் நாங்கள் சாதித்தது என்னவென்று உங்களுக்கு கூற வேண்டும் என்றால், சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும், அதிகமாக பயிரிடப்படுவது நெல், அதற்கு அடுத்தபடியாக பயிரிடப்படுவது கடலை. கடலையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 4500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த மானாவாரி ஆராய்ச்சியில் சிவகங்கை மாவட்டத்திற்கு ஏற்ற ஒரு புதிய கடலை ரகம் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் இந்த ஆராய்ச்சி மையத்தில் வெளியிடப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த கடலைக்கு செட்டிநாடு 1 என்ற பெயரிடப்படும். இரண்டாவதாக, மானாவாரியில் நெல்லை தவிர பிற பயிர்களான சிறுதானியங்களான குதிரைவாலி, திணை, சாமை, பனிவரகு, வரகு போன்ற பயிர்களை எப்படி பயிரிடுவது என்று விவசாயிகள் அறியாமல் இருந்திருந்தார்கள். அதை மாற்றும் வகையில் இந்த ஆராய்ச்சி மையத்தினுடைய செயல்பாடுகள் அமைந்து இன்று சிவகங்கை மாவட்டத்தில் குதிரைவாலி ஒரு நல்ல பயிராக கிட்டத்தட்ட 300லிருந்து 350 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்படுகிறது. இரண்டாவதாக, சாமை மற்றும் திணை பயிர்களும் விவசாயிகளிடையே பிரபலமாக வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான தொழில்நுட்பங்களை இந்த ஆராய்ச்சி மையம் விவசாய பெருமக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக, நம்மளுடைய முக்கிய ஆராய்ச்சியில் வேளாண் காடுகள் ஒரு பங்கு வகிக்கின்றன. மானாவாரி விவசாயம் என்றாலே கூடுமான வரையில் ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்துடன் நம்முடைய விவசாய பணிகள் முடிந்து விடுகின்றன. அதை சரிக்கட்டும் வகையில் விவசாய பெருமக்கள் மரங்களை வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி கூறி வருகின்றோம். அந்த வகையில் வேளாண் காடுகள் பற்றிய ஆராய்ச்சியும் இந்த ஆராய்ச்சி மையத்தில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. மழையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்தில் சுமார் 850 மில்லிமீட்டர் மழை பெய்கின்றது. இந்த 850 மில்லிமீட்டர் மழையும் எப்போ பெய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் கிடைச்ச தேதியிலிருந்து டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் இந்த மழை பெய்யுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் சுமார் 450 முதல் 600 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை கிடைக்குது. ஸோ விவசாய பெருமக்கள் தங்களுடைய பயிர் சாகுபடியை இந்த காலத்திற்குள் நிறுத்தி கொள்ள வேண்டும். தவறிவிட்டால் நம்மளுடைய பயிர் வறட்சியில் அடிபட வாய்ப்புண்டு. அதனால் பயிர் இழப்புக்கு வாய்ப்புண்டு. நெல் போடும்போது விவசாயிகள் குறிப்பாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழும் காலம் என்னங்கிறது கவனிச்சுக்கணும். நமக்கு வாழும் காலம் 120 நாட்கள் மானாவாரி விவசாயிகளுக்கு. மழை அந்த காலம் மட்டும்தான் பெய்யுது. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நெல்லினுடைய ரகம் 120 நாட்களோட வயது கம்மியாக இருந்தால் தான் நமக்கு விளைச்சல் வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற ரகம் என்ன அப்படின்னா, அண்ணா 4ன்னு சொல்லக்கூடிய பரமக்குடி ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்ட ஒரு ரகம். அண்ணா 4 ரகம் நமக்கு சிறந்த ஒரு ரகமானது. ஏன்னா அது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இரண்டாவது ரகம் மதுரையிலிருந்து வெளியிடப்பட்ட மதுரை 5. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதனுடைய வயது 90 நாட்கள் தான். நம்ம நடும்போது 85 நாட்களே அறுவடைக்கு வந்துடுது. ஸோ 85 நாளுக்கு அறுவடை வருது அப்படின்னாலே நமக்கு 120 நாள் நமக்கு வாழும் காலம் இருக்குது. 85 நாளில் அறுவடை முடிஞ்சிருந்ததுனால விவசாயிகளுக்கு நஷ்டம் வர வாய்ப்பில்லை, பயிர் இழப்பீடு வர வாய்ப்பில்லை. அதனால் இந்த மாதிரி ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகள் நட வேண்டும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். செட்டிநாடு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் மண் சார்ந்த பல்வேறு ஆராய்ச்சி தேடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக செம்மண் பகுதிகளில் மண்ணினுடைய வளம் மிக குறைவாக இருப்பதால் எந்த வகையான உரத்தை இட்டால், எந்த வகையான பயிரை வளர்த்தால் மண்ணினுடைய வளத்தை அதிகப்படுத்த முடியும் என்ற நோக்கில் பசுந்தாள் உரங்களை எவ்வாறு இடுவது, செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களான கம்போஸ்ட் அல்லது உரங்களை எவ்வாறு இடுவது, மேலும் மரத்தினுடைய இலைகளை எப்படி இலைத்தலைகளை பயன்படுத்தி எப்படி மண்ணினுடைய ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துவது என்பது விதமான ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது தவிர கடலையை பொறுத்தவரையில் ஜிப்சம் இடுவது மிக மிக முக்கியமான ஒன்று. ஜிப்சத்தை எவ்வாறு அளிப்பது என்ற ஒரு ஆராய்ச்சியும் இந்த ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இது உரத்தை பொறுத்தவரையில் மண்ணினுடைய நிலப்பாட்டை பொறுத்தவரையில் மண்ணை எவ்வாறு அமைத்தால் அந்த மண்ணானது தண்ணீரை உள்ளுக்குள் நிறுத்தி உள்ளுக்குள் கிடைக்கக்கூடிய சத்துக்களை மேல் கொண்டு வந்து பயிர்களை ஊக்கப்படுத்தும் என்ற வகையிலும் ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது தவிர மூடாக்கு அமைத்தல் அல்லது நிலப்போர்வை அமைத்தல் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் இந்த ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மண் தவிர நீரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே கூறியிருப்பேன், நுண்ணீர் பாசனத்தில் சிறந்தது எது என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பண்ணைக்குட்டையை பற்றி ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நுண்ணீர் பாசனத்தில் குறிப்பாக அந்த மொபைல் ஸ்ப்ரிங்க்லர் டெக்னாலஜி சமீப காலத்தில் பிரபலமாய் வந்து கொண்டிருக்கின்றது. அது எந்த அளவு தண்ணீரை எந்த காலத்தில் எந்த தருணத்தில் இடுவதால் பயிரினுடைய விளைச்சலை அதிகப்படுத்த முடியும் என்பது சம்பந்தமான ஆராய்ச்சியும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மண் நீர் தவிர மரங்களை பற்றிய ஆராய்ச்சியும் இந்த மையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேளாண் காடுகளுக்கு ஏற்ற மரங்கள் எவை எவை என்பது சம்பந்தமான ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தவிர கால்நடைகள் அதிகமாக இருப்பதால் ஏற்ற தீவன பயிர்கள் தீவன மரங்களை தேர்ந்தெடுத்து எவ்வாறு விவசாயிகளுக்கு கொடுத்தால் அவர்கள் அதிக பலனை பெற முடியும் என்பது சம்பந்தமான ஆராய்ச்சியும் இந்த ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி பயோசார் டெக்னாலஜி என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம், அல்லது உயிர் கரிம தொழில்நுட்பம் என்ற ஆராய்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய முடிவுகள் இந்தியா முழுவதும் எடுத்து செல்லப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த ஆராய்ச்சி மையம்
சுற்றுச்சூழலுக்கு ஒரு பங்களிப்பை செய்துள்ளது என்று நான் பெருமையுடன் உங்களிடம் கூறிக்கொள்ள விளைகின்றேன். மேலும் இந்த ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு ரகங்களை பற்றி ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிலக்கடலை, குதிரைவாலி, வரகு போன்ற பயிர்களிலும் ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நெல்லை பொறுத்தவரையில் இந்த ஆராய்ச்சி மையத்தில் எந்த விதமான ஆராய்ச்சிகள் ஈடுபடவில்லை என்றாலும் பல்வேறு இடங்களில் உள்ள சிறந்த நெல் ரகங்களை தேர்வு செய்து அதை நமது மாவட்டத்திற்கு ஏற்றதா இல்லையா என்பது பற்றி அனுசரணை ஆராய்ச்சி இந்த மையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தவிர உளுந்து மற்றும் பாசுப்பயிறு போன்ற பல்வேறு வகையான ரகங்களை இந்த ஆராய்ச்சி மையத்திற்கு கொண்டு வந்து அவை நமது மாவட்டத்திற்கு ஏற்றதா இல்லையா என்பதையும் ஆராய்ந்து விவசாயிகளுக்கு சொல்லும் வகையில் ஆராய்ச்சிகள் அமைக்கப்பட்டு நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு வகையான நீர், மண், இயந்திரம், மரங்கள் சார்ந்த ஆராய்ச்சிகள் இந்த ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விவசாய பெருமக்கள் வாய்ப்பு கிடைத்தால் எங்களை வந்து பாருங்கள், எங்களுடைய அறிவுகளை பெற்றுச் செல்லுங்கள், அந்த பெற்ற அறிவை உங்களுடைய வயல்களில் பயன்படுத்துங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் விவரம் பெற முனைவர் சி. சுவாமிநாதன் அவர்களை 09443925074 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஏப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க, இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே படுறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. 15/5/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. குறைந்த செலவில் மண்ணிலா பசுந்தீவன வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் சில்லமருதுப்பட்டி கிராம விவசாயி ஹெச். ஜெயக்குமார் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வடகிழக்கு மண்டலங்களுக்கான வேளாண் காடு மரங்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே. டி. பார்த்திபன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி பயிர் ஆராய்ச்சி நிலையம் ஒரு பார்வை. இது குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி. சுவாமிநாதன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.